விஜய் கிட்ட காவேரி நிறைய விஷயங்கள் மனம் விட்டு பேசுகிறாங்க. ஸோ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? ஒரு நேரமும் நீ எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, கஷ்டத்தை தான் கொடுத்த. ஆனால் எப்போவுமே என் மனசு சந்தோஷப்படுற மாதிரி தெளிவாக எந்த ஒரு பதிலுமே நான் கேட்டதுக்கும் சொன்னதில்லை. சரி, அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்தில் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்பினேன். ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் வெண்ணிலா வந்தாங்க. ஸோ வெண்ணிலா வந்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷமும் நீ வெண்ணிலா கூடவே தான் இருந்த. ஒரு கால் பண்ணியா, இல்லை ஏதாவது என்னை பற்றி கவலைப்பட்டியா? வெண்ணிலா பின்னாடியே தான் தெரிஞ்சேன். நான் ஏதாவது கேள்வி கேட்டால் கூட அதுக்கு எனக்கு நேராக பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ விஜய் சொல்கிறாரு, இல்லை இல்லை காவேரி, நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான். தயவுசெய்து என்னை மன்னிச்சிரு. இந்தளவுக்கு ஒன்று கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், ஒரு ஃபோன் பண்ணியா? அன்றைக்கி எத்தனை நாள் நைட்டு ஃபுல்லாக நான் தூங்காமல் இருந்திருப்பேன். ஒரு ஃபோன் பண்ணல, ஒரு மெசேஜ் இல்லை, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, நான் லெட்டர் எழுதி வச்சேனே, படிச்சியா இல்லையா காவேரி அப்படின்னு கேட்கும்போது, லெட்டரா? எந்த லெட்டர் அப்படின்னு, என்ன காவேரி அப்படின்னு, படிக்கவே இல்லையா? உனக்கு தான் நான் கால் பண்ணேனே, அதை தான் நீ அட்டன் பண்ணி பேசினே அப்படின்னு. என்ன விஜய் விளையாடுறீங்களா? புதுசாக கதை சொல்கிறீங்களா? இல்லை, நான் கண்டிப்பாக அதெல்லாமே செஞ்சேன். இதை தான் உண்மை காவேரி, என்னை நம்ப. எனக்குமே கஷ்டமாக தான் இருந்தது. பட் வெண்ணிலாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண போனேன். எப்படி? அது காவேரியோட ஹஸ்பண்டாக தான் போனேன். கொஞ்சம் கூட நான் வெண்ணிலா என் மனசில் இல்லை. அப்போ நீ தான் காவேரி என் மனசில் நிறைஞ்சிருந்த அப்படின்னு சொல்லும்போது, காவேரி, ஓஹோ, அதனால தான் டிவோர்ஸ் பேப்பர்லாம் சைன் வாங்கினீங்களா வெண்ணிலா வந்ததுக்கப்புறமா அப்படின்னு காவேரி கேட்க, இப்போ வரைக்கும் நீ அப்படி தான் நினச்சிட்ருக்க. நீ அப்போயும் அப்படி தான் நினச்ச. ஆனால் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. அது ஆக்சுவலாக டிவோர்ஸ் பேப்பர் கிடையாது. அது கம்பெனியில் நீ ஒரு ஷேர் ஹோல்டராக ஆக்கிறதுக்காக நான் கொடுத்த அந்த அக்ரிமெண்ட் தான் அது. மற்றபடி டிவோர்ஸ் நீ தப்பாக நினச்சிட்ட காவேரி. ஆனால் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். சர்ப்ரைஸ் நான் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருந்தது தான். மற்றபடி ஒரு நாள் வீட்டிலேருந்து ஒரு அனுப்பணும் நான் நினச்சதில்ல. ப்ளீஸ் காவேரி, நடந்ததுக்கெல்லாம் நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் சைடு பெரிய தப்பு இருக்குது. வா காவேரி, நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். திரும்ப நம்ம ஒன்றா சேர்ந்து வாழ்வோம் காவேரி, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கடையில் சாரதா காவேரி காவேரின்னு கத்தும்போது, ஐயோ அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் எந்திரிச்சு ஓடின உடனே, இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் அம்மா ஓடிட்டா. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன பண்ணாலும் சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ போனதுக்கப்புறமா காவேரி கிட்ட கேட்குறாங்க, என்ன பேசுனியா விஜய் கிட்ட அப்படின்னு. நல்லா கண்டிச்சு விட்டுட்டேம்மா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அதுக்கு என்ன இவ்வளோ நேரமாடி உனக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சாரதா கேட்க, ஆனால் காவேரி மனசுக்குள்ளே விஜய் பேசின எல்லாமே ஓடிட்டுருக்கு. விஜய் இந்த மாதிரி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கலை, அது ஷேர் ஹோல்டர் கம்பெனிக்காக ஒன் ஆஃப் த எம்டி ஆக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாமே ஓடிட்டுருக்கு. விஜய் மனசில் நினச்சிட்டே இருக்காங்க. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.